என்ன விஜய் சார், நீங்க என்னென்னலாமோ திருச்சியில பேசுவீங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க எப்பவும் போலவே திமுக, ஸ்டாலின் அப்படின்னு அதையே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க பேசுவாங்கல்ல, இந்தியால எது நடந்தாலும் பாகிஸ்தான், பாகிஸ்தான் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம பாரத பிரதமர் மோடியும் இதே தான் பண்ணுவாரு. இந்தியால நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும், அதுக்கு காங்கிரஸ் தான் காரணம், நேரு தான் காரணம், சோனியா காந்தி தான் காரணம், இதே சொல்லிட்டு இருப்பாரு. இதே தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரு. அதுதான் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு பார்த்தா, காங்கிரஸை குறை சொல்றது தான் முழு நேரம் வேலையா வச்சிருக்கிற மோடியை மாதிரி நீங்க திமுகவை தான் எந்த நேரம் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. சும்மா நசு நசுன்னு பேசிட்டு இருக்காங்க, மற்ற கட்சிகளை நீங்க குறை சொன்னீங்க. ஆனா நீங்க தான் சும்மா நசு நசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இது எடப்பாடி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன். எவ்வளவோ பிரச்சனைகள் பேச வேண்டி இருக்குது. அதெல்லாம் நீங்க பேசுறது இல்ல. இப்பவும் நீங்க தேர்தல் மோட்லயே தான் இருக்கிறீங்க. எலெக்ஷன் மோட்லயே தான் இருக்கிறீங்க. திமுக ஒரு தீய சக்தி, ஸ்டாலின் சார் நீங்க தீய சக்தி, இதை தான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர வேற பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி உங்ககிட்ட இருக்குது. எவ்வளவு விஷயம் பேசலாம். நீட் குறித்து பேசலாம், விவசாய கடன் தள்ளுபடி குறித்து பேசலாம், சட்டம் ஒழுங்கு குறித்து பேசலாம், பிஎம் ஸ்ரீ புதிய கல்விக் கொள்கை திட்டம் குறித்து பேசலாம், தொகுதி மறுவரையறை குறித்து பேசலாம், இந்த மண்ணுக்கான அரசியல் எவ்வளவோ இருக்கு அதை பத்தி பேசலாம், இந்த மக்களுக்கான அரசியல் எவ்வளவோ இருக்கு அதை பத்தி பேசலாம். இதையெல்லாம் பேசாம இன்னும் நீங்க திமுகவே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா திமுக மேல உங்களுக்கு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. திமுக மேல இருக்கக்கூடிய பயம் உங்களுக்கு இருக்கிறது வரை திமுக தான் இந்த மண்ணை ஆட்சி செய்யற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மண்ணுக்கான அரசியலை பத்தி பேச பாருங்க. இந்த மண்ணிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குரிய திட்டங்களை பற்றி யோசிங்க. இதை தான் நீங்க செய்ய வேண்டியதா இருக்கிறது தவிர இன்னும் திமுகவை குறை சொல்றதையே நீங்க குறிக்கோளா வச்சிருந்தீங்கன்னா மக்கள் ஒரு கட்டத்தில் உங்களை புறக்கணிச்சுவாங்க.